ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கிராஸ் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கில் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த சீக்ரெட்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சாவே வந்து நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வெட்டிக்க முடியும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து கிராஸ் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சில நானே வந்து சொல்லியிருக்கேன், இந்த எண்டில் வந்து பாயிண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ சென்டர் பாயிண்ட் வந்து கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. நிறைய விதமாக நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் பல நாள் வந்து தேடி பார்த்ததுல வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, சரிங்களா? பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் வந்து நீங்கள் இப்படி இழுத்தாலும் நல்ல கிராஸ் கிடைக்கும், இப்படி இழுத்தாலும் கிராஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸ் லைன்ல இழுத்தாலும் நமக்கு ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். எல்லா பக்கமும் அப்படி ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க இழுக்கும் போது கூட ஓரளவுக்கு நல்ல கிராஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்லி தர போறேன். கண்டினியூவா பாருங்க, சரிங்களா? நாம வந்து நார்மலா வந்து பேக் பார்ட் எப்பவும் வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாம். வெட்டிட்ட பிறகு நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எண்டை வந்து கவர் பண்ணிக்கோங்க. இந்த ஹார்ம்குல் ரவுண்ட் வந்து இந்த எண்டும் வந்து கார்னர்ல உட்கார்ற மாதிரி வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அது ரொம்பவே பர்ஃபெக்டா அமைஞ்சது. அமைஞ்சாலும் ஒரு சில ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மெத்தடை வந்து மாற்றி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ண விஷயம் தான் இது. இது வந்து எல்லாருக்குமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. எல்லா சைஸ் அளவு ப்ளவுஸ்க்கும் இந்த மெத்தட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது, சரிங்களா? இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை வந்து நான் எடுக்கிறேன். இப்போ இந்த எண்டு இருக்கு பாருங்க, அந்த ஹார்ம்குல்லுடைய இந்த எண்டை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த எண்டை வந்து கணக்கு வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த எண்டு, சரிங்களா? இந்த எண்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த எண்டை விட்டுருங்க, சரிங்களா? இந்த எண்டை விட்டுட்டு இதையும் வந்து கணக்கு வச்சுக்கோங்க. கணக்கு வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்து கொடுத்துக்கோங்க. இது வந்து நேர் அளவு, இது வந்து கிராஸ் அளவு. ஸ்ட்ரெயிட்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் தான் வந்து நான் போட்டது. இந்த லைன் போட்டுட்டு மெஷர் பண்ணி பார்க்கும்போது கீழே இறங்கி வந்தது. இந்த ரவுண்ட் வந்து கீழே அந்த வெட்டுக்குள்ள சிக்கல், சரிங்களா? அதனால வந்து மேலே ஏற்றி போட்டிருக்கேன். இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த எண்டை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. நான் பண்ணியிருக்கிற மார்க் 1 இன்ச் தள்ளி தான் இருக்கும், அதை நீங்க பார்க்காதீங்க. இந்த எண்டை வந்து இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை வந்து கிராஸ் பண்ணிக்கோங்க. கிராஸ் பண்ணி இந்த எண்டு இந்த இடத்துல உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்துக்கோங்க. இந்த எண்டு வந்து இந்த லைன்ல உட்கார்ற மாதிரியும், இந்த எண்டு வந்து இந்த லைன்ல உட்கார்ற மாதிரி, இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அளவு பிளவுஸ்ல இருந்து இந்த மேல் லைன் எடுத்துக்கோங்க, ஆம்குள் ரவுண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டை வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த ரவுண்டு வரைகிறதுக்கு நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் லைனை மட்டும் நம்ம பேக் பார்ட்டை வச்சு எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த ரவுண்ட் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த எண்டையும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 2 லைன் இந்த இடத்துல போட்டிருப்பேன். உள்ள தள்ளி தான் வந்து நான் ரவுண்டு மார்க் பண்ணியிருப்பேன். இது ஏன் இப்படி வருதுங்கிறத வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ இந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ கீழேயும் வந்து இந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்தையும் வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ரவுண்டையும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மார்க் இருக்கு பாருங்க, இதை விட 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடமும் வந்து 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ல வந்து நார்மலா விட்டுருவோம், ஃப்ரண்ட்ல வந்து டாட் பிடிப்போம், சரிங்களா? அப்போ இந்த டாட் பிடிப்போம். அதுக்காக நான் ஒரு 1/4 இன்ச் வந்து இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த விஷயமும் வந்து பல ப்ளவுஸ் தைச்சு நான் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? அதனால பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வரும். பயப்படாம நீங்க இதை செஞ்சு பாருங்க. ஓகே ஓகே. இப்போ இந்த ரவுண்டு மேலே ஷோல்டர் அளவு, இந்த கழுத்தினுடைய அளவு, இந்த கார்னர் அளவு, இப்போ இந்த மார்க் ரெண்டும், சரிங்களா? இந்த 2 மார்க்கும் வந்து பண்ணிட்டு பேக் பார்ட்டை வந்து எடுத்துருங்க. எடுத்துட்ட பிறகு இப்போ வந்து அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ்ல இந்த மாதிரி ஹூக் கட்டி இருக்கிற சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் பக்கம் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இங்க வந்து 1/4 இன்ச் தையலுக்கு விட்டணும். மேல் பக்கம் வந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்கு விட்டணும். விட்டுட்டு இந்த மாதிரி கழுத்தினுடைய ரவுண்டை வந்து கரெக்டா வந்து வளைச்சிக்கோங்க. இதுல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல 1/4 இன்ச் வந்து உள்ள அடங்கி வர மாதிரி கரெக்டா நீங்க வளைச்சு பிடிங்க. ஓகேங்களா? கரெக்டா இங்க நீங்க வளைச்சு பிடிக்கும் போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச் கேப்போட நமக்கு வந்துடும், சரிங்களா? அந்த 1/4 இன்ச் கேப் எங்க வருதோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தை வந்து வளைச்சு பிடிச்சு இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அது 1/4 இன்ச் கேப் இருக்கணும், சரிங்களா? ஹூக் பட்டி அடிச்சு திருப்பறதுக்கு 1/4 இன்ச் கேப் விட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கழுத்தினுடைய ரவுண்டையும் வந்து வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? வரைஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு இதுல ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்னுடைய அளவை எடுத்து பாருங்க.
ஃப்ரண்ட் அளவு பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு. இப்போ நம்ம 1/4 இன்ச் இங்கே எக்ஸ்ட்ரா ஹூக் பட்டி கொடுத்துருக்கோம். இப்போ அந்த 1/4 இன்ச்சோட சேர்த்தீங்கன்னா 10.75 இன்ச் இங்கே வரணும். சரிங்களா? இப்போ நம்ம தள்ளி பண்ணியிருக்கிற மார்க் வந்து 10.75 நமக்கு கரெக்டாக வருது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம தள்ளி கொடுக்கறது தான் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட். கழுத்தினுடைய அளவு வந்து உள்ள அடங்கி வருது. அதனால இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? 10.75 இன்ச் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து வந்துடும். இப்போ மீதி வந்து கீழே இந்த ரவுண்டு, இந்த டாட் மெஷர்மெண்ட் இது எல்லாமே வந்து ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். மறுபடியும் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 2 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இந்த அளவு வந்து எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட் கொடுக்கறது, கிராஸ் எப்படி கரெக்டாக எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.